இனிய உறவுகளுக்கு மாலை வணக்கம். காலையில ஃபர்ஸ்ட் டைமா ரொம்ப நாள் ஆச்சு வந்தே பாரத் ட்ரெயின் வந்து. ஆனா நம்ம ஃபர்ஸ்ட் டைமா இப்பதான் நாங்க டிராவல் பண்ண போறோம். சரி என் பையனுக்கு கிரிக்கெட் கிளாஸ் இருக்கிறதால அவர் வரல. நானும் என் பொண்ணு அவர் மட்டும் தான் 3 பேருமே ஒரிசாக்கு 2 ட்ரெயின் சேஞ்ச் பண்ணி போறோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத் ட்ரெயின்ல போம்போது, அந்த ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு நான் சொல்றேன். நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், என்னென்ன நல்லா இருந்தது அத டீட்டெயிலா சொல்லப் போறேன். ஆல்ரெடி நெறைய பேர் வீடியோ போட்டிருப்பாங்க. இது நான் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம் எல்லாம் எது எது சந்தோஷமா இருந்ததோ அதுவும் சொல்லப் போறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ଛୁଟି ଷ୍ଟାର୍ଟ ହୋଇଗଲା। କେମିତି ହେଲେ ବି ବାବା ବୋଉକୁ ଦେଖିବା ପାଇଁ ମୋର ଶାଶୁ ଶ୍ୱଶୁର ଦେଖିବା ପାଇଁ ଗାଁକୁ ଯିବା ପାଇଁ ଦରକାର। ଟ୍ରେନରେ ଟିକେଟ ମିଳୁନି ସଡନଲି। ଠିକ ଅଛି ବନ୍ଦେ ଭାରତ ଟ୍ରେନରେ ଯିବ। ଆଉ ଟ୍ରେନରେ ଏକ୍ସପିରିଏନ୍ସ ବି କେମିତି ରହିବ କହିକି ଆମେ ସକାଳୁ ସକାଳୁ 5 o'clock ଟ୍ରେନ। ଘରେ 3 o'clock ଉଠିକି ସବୁ ରେଡି ହୋଇଗଲା। ମୋ ପୁଅ ଆସୁନି। ମୁଁ ମୋର ଝିଅ ମୋର ହଜବେଣ୍ଡ ଯାଉଛନ୍ତି। ଟ୍ରେନରେ ଯିବା ଟାଇମରେ ସାଙ୍ଗେ ସାଙ୍ଗେ ତିନିଟାର ସିଟ୍ ନା ଗୋଟେ ଟାଇପର ରହିଛି। ଫୁଲ୍ ଟ୍ରେନ୍ ନା ଏସି ଅଛି କିଛି ପ୍ରୋବ୍ଲେମ୍ ନାହିଁ। ଟ୍ରେନରେ ଆମେ କ'ଣ ପ୍ରୋବ୍ଲେମ୍ ଫେସ୍ କରିଥିଲା, କ'ଣ ପ୍ଲସ୍ ଅଛି ମାଇନସ୍ ଅଛି ସବୁ ସେୟାର କରିବା ପାଇଁ ଯାଉଛି ଏ ଭିଡ଼ିଓରେ। ଭିଡ଼ିଓ କଣ୍ଟିନ୍ୟୁସ୍ ଦେଖନ୍ତୁ, ଆପଣମାନଙ୍କୁ ବି ଟିପ୍ସ ମିଳିବ। ଆଉ କ'ଣ ଭଲ ଅଛି କ'ଣ ଭଲ ନାହିଁ ସେଇଟା ଆମ ପ୍ରୋବ୍ଲେମ୍ କ'ଣ ଫେସ୍ କରିଥିଲା ସବୁ ଖୋଲିକି କହିବା ପାଇଁ ଯାଉଛି। ଆଉ 3ଟା சீட் வச்சு சீட்டு சென்டர் ஹாத்த ரக்கிபா வந்து ஜகா வச்சு 3 சீட்டு எங்களுது. என் பொண்ணுக்கு ஒரு சீட் புக் பண்ணியிருந்தோம். அந்த சீட்ல உட்காரும் போதே சென்டரா சைட்ல கை வைக்கிறது இருக்கு. அதை அட்ஜஸ்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். அது கூடவே கரெக்டா அங்க கால் வைக்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் மாதிரி புஷ் பண்ணி வைக்கிற மாதிரி தான். ஒன்ஸ் நம்ம தூக்கிட்டு இப்படி பண்ணோம்னாவே அந்த கால் எந்த அளவுக்கு நம்ம வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த லாங்குவேஜ் இருக்கோ அந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி பேப்பர் கொடுக்குறாங்க. அதுலயே ஒரு புக் இருக்கு அந்த சீட்ல பேக் சைட்ல. இந்த ஹைதராபாத்ல எங்கெங்க ரியல் எஸ்டேட் இருக்கு அதோட பில்டிங்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு மாடல் அதை பத்தி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கு. நாங்க ட்ரெயின் ஏறும்போது 3 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்புனோம். வந்த உடனே 5:30க்கு ட்ரெயின் கிளம்பியாச்சு. ட்ரெயின்ல எல்லாருக்குமே 3 பேருக்குமே ஒரு ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஆனா என்னன்னா அவ்வளவு காலையில வந்துட்டதால காஃபி எதுவுமே கிடைக்கல. காஃபி கொடுக்கறதுக்கு 7:30 ஆயிடுச்சு. அது வரைக்கும் அப்படிதான் முழிச்சு இருந்தோம். இது வந்தே பாரத் ட்ரெயின்ல அம் பாத்ரூம் டாய்லெட் எவ்வளவு கிளீனா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக எடுக்கிறதுக்காக நான் பார்த்தேன். மாற்றுத்திறனாளிகள் யூஸ் பண்ற ரெஸ்ட் ரூம் நல்லா கிளீனாவே இருந்தது. ஈஸியா அவங்க வீல் சேர் உள்ள எடுத்துட்டு போற அளவுக்கு. நான் உள்ள போயிட்டு பார்த்தேன். அந்த டோர் க்ளோஸ் பண்றது ஆட்டோமேட்டிக் தான். ஆனா என்னன்னா அந்த டோர் க்ளோஸ் பண்றது ரிப்பேர் ஆயிட்டு இருந்தது. ஒன்ஸ் புஷ் பண்ணிட்டு நம்ம உள்ள போயிட்டோம்னா மறுபடியும் வெளியே வரும்போது அந்த புஷ் பண்றது வேலை செய்யல. அதை இழுத்து அப்படியே க்ளோஸ் பண்ற மாதிரி இருந்தது. 2 சைடும் டோரும் ஆட்டோமேட்டிக் தான். கிரீன் கலர் பட்டன் ஒன்று இருந்தது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா நான் அங்கிருந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணேன். இது டோர் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு. அது நெக்ஸ்ட் டைம் நம்ம போற வரைக்கும் யாரும் கன்சிடர் பண்ணவும் இல்லை, சரி பண்ணவும் இல்லை. சீட் ரொம்ப கம்ஃபர்டபுளாவே இல்லை. நம்ம எப்படி இவ்வளவு நேரம் நாங்க இறங்குறதுக்கு விஜயவாடா போயிட்டு அங்கேருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சோம் போன மாதிரி இருந்தது. விஜயவாடா போற வரைக்கும் நாங்க போய் ரீச் ஆகிறதுக்கு 1:30 அந்த டைம் வரைக்கும். காலையில 5:30 to 1:30 அந்த சீட்ல உட்காந்து கம்ஃபர்டபுளா உட்காந்து போகவே முடியல. பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் தூங்கலாம். ஆனாலும் சீட் கரெக்டா ஒரு கால் வச்சு உட்கார்ந்தாலும் எனக்கு அப்பவே கால் பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. सीट ना टिके भी कंफर्टेबल नहीं आम एत दूर ट्रावेल कर बैक साइड सीट टिके एडजस्ट करि परिबो फिर भी आम गोड़ रखी चलिबा टाइम रे भी ग्लास फुल ओपन बट நல்லா சூப்பர்வா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன் போல பசங்க போறதுக்கு. ஆனா சின்ன சின்ன பசங்க நம்ம கூட்டின்னு போனோம்னா கரெக்டா இருக்கும். கொஞ்சம் வயசானவங்க எல்லாம் உட்காந்துன்னு போனா அந்த சீட் கம்ஃபர்டபுளா இருக்காது. காலையில 7:30க்கு இந்த மசாலா சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் கொடுத்தாங்க. அது கூட ஒரு 2 பிஸ்கெட் இருந்தது, ஓட்ஸ் பிஸ்கெட், ஒரு ஸ்டிக். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுடுதண்ணி எடுத்துட்டு கொடுத்துட்றாங்க. நம்ம மசாலா சாய் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம்னா மில்க் பவுடரு, டீ தூள் ப்ளஸ் சுகரும் அதுலேயே இருக்கு. ஆனால் நார்மல் ட்ரெயின்ல போறது போது இருக்கிற டீயை விட இது 1000 டைம் பெட்டர்னு சொல்லலாம். அவ்வளவும் சூப்பரா இல்லை, அவ்வளவும் கேவலமாவும் இல்லை, கொஞ்சம் மீடியமா இருந்தது, அவ்வளவுதான். 7:30 ଭିତରେ ଗୋଟେ ମସଲା ଚାଇ ପାଉଚି, 2ଟା ଓଟ୍ସ ବିସ୍କେଟ୍, ଗୋଟେ ଷ୍ଟିକ୍ ଆସିକି ଦେଇଛନ୍ତି। ତାପରେ ଗରମ ପାଣି ଟିକେ, ସେ ମସଲା ଚାଇ ପାଉଡର ମିକ୍ସ କରିବା ଟାଇମରେ ସେ ଭିତରେ ସୁଗର ଅଛି, ମିଲ୍କ ପାଉଡର ଅଛି। ଅଲରେଡି ଚାଇ ଭଲ ଅଛି। ଆମେ ଟ୍ରେନରେ ପିଇବା ନା ନର୍ମାଲ ଟ୍ରେନ ଗାଁକୁ ଯିବା ଟାଇମରେ ସେ ଟ୍ରେନରେ ଏ ଚାଇ ଟିକେ ଭଲ ଲାଗୁଛି, ଏତେ ବି ଭଲ ନାହିଁ।
50-50 ତାଠୁ ଏ ଟିକେ ଭଲ ଅଛି ସେମିତି ଭାବିବ। ଗରମ ପାଣିଟା ଏ ଚାଇ ମିକ୍ସ କରିକି ପିଇବା ଟାଇମ୍ରେ ସେ ଟାଇମ୍ରେ ବେଶୀ ଆମ କ'ଣ ଭାବିଲା ସବୁ ଟ୍ରେନ୍ରେ ଖାଇବା ପାଇଁ ଟିକେ ସ୍ନାକ୍ସ ସବୁ ନେଇକି ଆସିବ କହିକି ଫାର୍ଷ୍ଟ ଟାଇମ୍ ମୁଁ ଟ୍ରାଭେଲ୍ କରୁଛି ବନ୍ଦେ ଭାରତ। ସେ ପ୍ଲାନ୍ ନାହିଁ, ସଡନ୍ଲି ଟିକେଟ୍ ବୁକ୍ ହେଇଗଲା ନା ସେଇଟା ପାଇଁ କିଛି କିଣିକି ଯାଇନାହାନ୍ତି ପିଲାମାନଙ୍କ ପାଇଁ। ଖାଲି ଗୋଟେ ବିସ୍କିଟ୍ ପ୍ୟାକେଟ୍ 2ଟା କରିଦେଲି ଆମ ବ୍ୟାଗ୍ରେ ରହୁଛନ୍ତି। ପାଣି ବୋଟଲ ତାଙ୍କ 3ଟା ଲୋକକୁ ତାଙ୍କ ଫ୍ରିରେ ଦେଇଛନ୍ତି। फिर भी स्नैक्स କିଛି ଆସୁନି। ସେ ଟାଇମ୍ ତକ୍ ଆମ ପିଲାମାନଙ୍କୁ ଟିକେ ଚାय ପିଇବା ପାଇଁ 5 o'clock to 7:30 ତକ୍ ବିନା ଚାଇରେ ମୁଁ ବସିକି ଆସିଛି। ଆଉ ସାଇଡ୍ ଭ୍ୟୁ ସବୁ ଦେଖିବା ପାଇଁ ଭଲ ଅଛି, ୱିଣ୍ଡୋ ଆଡଜଷ୍ଟ କରିବା ପାଇଁ। ଖରା ଆସିବା ଟାଇମ୍ରେ ଟିକେ ସ୍ଲାଇଡ୍ ଟାଇପ୍ର 8:30 ରହିବ, ସେ ଟାଇମ୍ରେ ଟିଫିନ୍ ନେଇକି ଆସୁଛନ୍ତି। ଭେଜ୍ ଲୋକ କାଲକାଟା, ଭେଜ୍ ଲୋକକୁ ଟିକେ ୱାଡା ଅଛି। ଗୋଟେ ପୋଙ୍ଗଲ ଖିଚଡି ଟାଇପ୍ର ଆମକନା ସ୍ୟାଣ୍ଡୱିଚ୍ ଗୋଟେ ସ୍ୟାଣ୍ଡୱିଚ୍ ମିନ୍ସ ବ୍ରେଡ୍ ଜାମ୍ ପ୍ୟାକେଟ୍ ଅଲଗାଟା ରହୁଛି। ସେ ଭିତରେ ଆମଲେଟ୍ ଟିକେ ରହିଥିଲା। ସେ ଆମଲେଟ୍ ଦେଖିବ ତ ଆପଣ। ଆଉ ଏଇଟା ଆଳୁ ଚିପ୍ସ ନା ଏତେ ଟିକେ ବି ଷ୍ଟ୍ରଙ୍ଗ ନାହିଁ, କିଛି ନାହିଁ। ସବୁଥିରେ କ୍ୟାରେଟ୍ ଟିକେ ବି ସିଝୁ ନାହିଁ, ଲୁଣ ନାହିଁ, ରାଗ ନାହିଁ, ଗୋଟେ ପେସେଣ୍ଟ ଟାଇପ୍ର। ମୁଁ ଝିଅ ସବୁ ବଡ଼ ଆଳୁ ଚିପ୍ସ ଭଲ ଖାଇବା ଲୋକ, ମତେ ଦରକାର ନାହିଁ ଆଳୁ ଟିକେ ବି ଭଲ ନାହିଁ କହିକି ରଖିଛନ୍ତି। ସେ ଖାଇନାହାନ୍ତି। ଆଉ ଅଣ୍ଡା ଭିତରେ ନା ଅଣ୍ଡା ଭୁଜିଆ ଭିତରେ ବି ବଡ଼ ବଡ଼ ଆଳୁ, ସେ ଭିତରେ ବି ବିନ୍ସ, ଟିକେ ବି ଲୁଣ ନାହିଁ, କିଛି ନାହିଁ। ବ୍ରେଡ୍ରେ ଜାମ୍ ମିକ୍ସ କରିକି କେମିତି ହେଲେ ବି ଖାଇବା ପାଇଁ ଦରକାର କହିକି ଖାଇକି ଆସୁଛି। ଏତେ ଭଲ ନାହିଁ ମର୍ଣ୍ଣିଂ ବ୍ରେକଫାଷ୍ଟ। ସେ ଆଳୁ ବି ଭଲ ନାହିଁ, କ୍ୟାରେଟ୍ରେ ଲୁଣ ନାହିଁ, କିଛି ନାହିଁ। ଗୋଟେ ବ୍ରେଡ୍ ସ୍ଲାଇସ୍ 2ଟା, ସେ ଭିତରେ ଜାମ୍ ଟିକେ। ମର୍ଣ୍ଣିଂ ବ୍ରେକଫାଷ୍ଟ ଏମିତି ଫ୍ରିରେ ଦେବ କହିକି ଜେଲ୍ ଟାଇପ୍ର ବସିକି ତାଙ୍କ ମନ ଇଚ୍ଛାରେ ଖାଇବା ପାଇଁ ଦେଇଛୁ ନା ସେମିତି ଅଛି। மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெஜ் வந்து கிச்சடி, ஒரு வடை, சாம்பார் சட்னி கொடுத்துருந்தாங்க. ஃப்ரண்ட்ல நான் பார்த்தேன். பேக் சைட்ல நாங்கள் நான்வெஜ் சொன்னதுக்காக 2 பிரெட் ஸ்லைஸு, ஒரு ஜாம் பவுச் ஒன்று வந்து ஒரு 2-3 உருளைக்கிழங்கு வந்து நல்லா ஒரு மைதா மாவில் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கூட கிறிஸ்பியே இல்லாமல் ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி ஒன்று. அது கூட முட்டை பொடி மாஸ், அதுலேயும் வந்துட்டு ஒரு பெரிய பெரிய கேரட் கட் பண்ணி உப்பு இல்லாமல், கேரட்ல பீன்ஸ்ல உப்பு இல்லை, அது முட்டை கூட வச்சிருந்தாங்க. ஆனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒண்ணுமே நல்லாவே இல்லை. என் பொண்ணு வந்து ஆலு சிப்ஸ்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவா, இது என்ன ஆலு இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு ஜெயில் மாதிரி ஒரு ட்ரெயின்ல உட்கார வச்சு பரவாயில்ல இந்த சைடு விண்டோ பார்த்துன்னு போறதுக்காக இந்த ட்ரெயின்ல போகலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவ்வளவா நல்லாவே இல்லை. ட்ரெயின்ல கொடுக்குறாங்க நல்ல சூப்பரான ஒரு கேன்டீன் தான், பெரிய ஹோட்டல் தான். நான் அதுக்கு கீழே பார்த்தேன். அந்த ஹோட்டல் பேர் வந்து பெரிய, அதை கொடுக்குற கேன்டீன் பேர் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. அது சாப்பிட்றதுக்கு வந்து கொடுத்தது வந்து அவ்வளோ ஒன்றும் நல்லாவும் இல்லை. அந்த சாப்பாடு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சுத்தமாக நல்லாவே இல்லை. 2 பிரெட் ஸ்லைஸு, கேரட்டில் உப்பு இல்லை, பீன்ஸு. மதியம் லஞ்ச் கரெக்டாக ஒரு 1 o'clock வந்தது. என் பொண்ணோட முகத்தை பார்த்தாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சாப்பாடு ஒரு சின்ன பவுலில், அந்த பவுலில் வந்து நாங்கள் நான்வெஜ் தான். சிக்கன் வந்து ஒன்றுமே நல்லா இல்லாத ஒரு 2 பீஸு, செம்ம காரமான கிரேவி, ஒரு தயிர் பாக்கெட் ஒன்று இருந்தது. அது கூடவே வந்துட்டு சேம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் கட் பண்ணி, அதுலேயும் உப்பு இல்லை, உருளைக்கிழங்கு பீன்ஸு, ஒரு ரொட்டி இருந்தது. ரொட்டிக்கு வந்து ஒரு தால் இருந்தது. நாங்கள் அந்த ஒரு சின்ன கப்பில் வந்துட்டு தயிர் போட்டுட்டு என் பொண்ணு கொடுத்தா, தயிர்னா நல்லாவே இல்லைன்ட்டு சரியா சாப்பிடவே இல்லை. அந்த ரொட்டியை வச்சுட்டு சாப்பிட்டாவோ. நான் இந்த ட்ரெயினில் வந்து வர ட்ரெயினில் போகும்போது சரி எல்லாம் ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்காக நான் எதுவுமே வாங்கி போகல. ஆனால் சைடில் வந்து நம்ம வித்துன்னு வருவாங்க. என்ன தெரியுமா வித்துன்னு வருவாங்க? வெறுமனை ஒரு இளநீர் ஜூஸ் மாதிரி ஒன்று, கோல்டு காப்பி ஒன்று, ஒரு கேக்கு, ஒரு சாக்லேட், அவ்வளோ மட்டும் தான் வரும். அதுவும் வந்துட்டு வேற எதுவுமே வராது, அதுவே கண்டினியூஸாக வரும். கீழே வந்து நம்ம ஃபோனு இல்லை லேப்டாப் எல்லாம் சார்ஜ் போடுறதுக்கு இடம் இருந்தது. ஒரு வழியாக வந்தாச்சு. ஏசி வந்து அப்பப்போ ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப ஸ்வெட்டிங் ஆகிட்டு தான் வந்தோம். எங்களோட வந்தே வர ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஆஹா ஓஹோ இல்லை, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ட்ரெயின் வந்து விஜயவாடாவில் நாங்கள் இறங்கிட்டோம். வந்து இறங்கிட்டு அங்கே வெயிட்டிங் ரூம் இருந்தது. நல்ல வேலை ஏசி இருந்தது. சைட்லேயே வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 1 ஹவருக்கு 35 rupees அப்படின்னு சொல்லிட்டு சோஃபா போட்டுருந்ததால அதுக்குள்ளே போகும்போதே ஒரு மாதிரி ஸ்மெல் இருந்தது. நாங்கள் வேணான்னு சொல்லிட்டு வெளியவே உட்காரலான்னு வரும்போது பார்த்தா கரெக்டாக எங்களுக்கு வந்துட்டு அந்த வெயிட்டிங் ரூம் வந்து ரயில்வேல இருக்கிற வெயிட்டிங் ரூம்லேயே நாங்கள் வந்து வெயிட் பண்ணோம்.
இறங்கிட்டு ஒரு வழியா நைட்டு ட்ரெயின் வந்து இன்னொரு ட்ரெயின் நாங்க மாறி வந்தோம். வரும்போது வந்து அந்த ட்ரெயின்ல வந்து எங்களது அப்பர் பர்த். இந்த டிராவல் இந்த வாட்டி வந்தது ஊருக்கு ரொம்ப கஷ்டமா தான் நாங்க வந்தோம். வந்து இறங்கின உடனே பயங்கர மழை. எங்க ஊருக்கு வரும்போது வர்ற வழி ஃபுல்லா செம்ம மழையா இருந்தது. ஆனா செம்ம ஹீட்டு. சரி, இந்த எப்படி ஆனாலும் ஹீட்டா இருந்தாலும் மழையா இருந்தாலும் அப்பா அம்மா கூட இருக்கிற டைம் இருந்துதான் ஆகணும். அவங்கள வந்து ஹைதராபாத்துக்கு கூட்டின்னு வர முடியாது. நம்ம தான் இங்க வந்தாகணும் அப்படின்னு சொல்லி. ஆனா ஒரே நாள்ல வந்தாச்சு. ஆனா என்னோட இந்த வந்தே பாரத் ட்ரெயின் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சமும் பிடிக்கும் இல்ல, அந்த டிராவலும் பிடிக்கல. அது உட்கார்ந்துன்னு வர்றதும் காலெல்லாம் ஃபுல்லா எனக்கு வீங்கிடுச்சு. எப்படியோ ஒண்ணு ஒரு வழியா ஒரிசா வந்து ரீச் ஆயிடுச்சு. ஒரு எமர்ஜென்சிக்காக வர்றவங்கன்னா அந்த ஒரே நாள்ல வரணும்னா இந்த ட்ரெயினை சூஸ் பண்ணி வரலாம். ஆனா அடிக்கடி வர்றவங்கன்னா கன்ஃபார்மா அந்த ட்ரெயின் வந்து வராதீங்க. பசங்களை எல்லாம் கூப்பிட்டுன்னு பேக் எல்லாம் எடுத்துன்னு இன்னொரு ஸ்டேஷன் மாறி வர்றதுக்கெல்லாம் சரியாவே இருக்காது. ஒரே ட்ரெயினே சேஃப். என்னோட அனுபவத்துல வந்தே பாரத் ட்ரெயின் வந்து எனக்கு பெரிய ஃபிளாப் தான். தேங்க்யூ ஸோ மச்.